கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் அநேக இடத்தில் நாம் கேட்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒன்றை ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதுவெல்லாம் இருக்க வேண்டும், இந்த தகுதியெல்லாம் உங்களிடத்தில் காணப்பட்டால் தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் என்று அநேக இடத்தில் கேட்டிருக்கிறோம். அது 90% உண்மைதான். ஆனால் 10% வேறொரு காரியம் அவசியம் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். தகுதி எவ்வளவு முக்கியமோ அதை பார்க்கிலும் விசுவாசம் முக்கியம். இன்னும் எளிதாய் சொல்ல வேண்டும் என்றால், தகுதி செய்யாத காரியத்தை, தகுதி பெற்றுக் கொடுக்காத ஆசீர்வாதத்தை விசுவாசம் பெற்றுக் கொடுக்கும் என்பது சந்தேகம் இல்லை. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். தேவஜனமே, இந்த இடத்தில் 100க்கு அதிபதி தனக்கு பிரியமான வேலைக்காரன் ஆகிய ஒருவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மரண அவஸ்தை பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடியாத அவர் சில வேலைக்காரர்களை அனுப்பி குணமாகும்படி ஜெபிக்கும்படியாய் அனுப்புகிறார். அப்படி அவர்கள் போய் ஆண்டவரிடத்தில் சொன்ன போது, வியாதியஸ்தன் பாத்திரவான் தான், தகுதியுள்ளவன், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பதற்கு அவன் அநேக நன்மைகளையும் செய்திருக்கிறான். உண்மைதான். ஆண்டவர் இதை எல்லாம் கேட்டு அவனை சுகமாக்கும்படியாய் கடந்து வருகிறார். அப்பொழுது அவர் வீட்டிற்கு அருகில் வருகிறதை பார்த்த 100க்கு அதிபதி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு சில வேலைக்காரர்களை அனுப்பி, நான் என் வீட்டிற்குள் நுழைவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் என்னை பாத்திரவானாகவும் எண்ணவில்லை என்று சொல்லுகிறான். அது எதை குறிக்கிறது தெரியுமா? முதலாவது, நீ சுகத்தை கொடுக்க என் வேலைக்காரன் தகுதியுள்ளவன், ஆனால் என் வீட்டிற்குள் நுழைய நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறது. தேவஜனமே, ஆண்டவர் வந்துதான் சுகம் கொடுத்திருக்க வேண்டும் என்றால் அன்றைக்கு 100க்கு அதிபதியும் தகுதியுள்ளவனாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனை குறித்து சொல்லுகிறான், நான் தகுதியற்றவன். இரண்டாவது, என் வீட்டிற்குள் நுழைய நான் பாத்திரவான் அல்ல என்று தன்னை தாழ்த்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது அவன் சொல்லுகிற காரியம் என்ன? நான் தகுதியற்றவன் தான், ஆனால் என் வேலைக்காரனுக்கு சுகம் வேண்டும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் சுகமாவான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்ற விசுவாசம் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்திவிட்டது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. அவன் தகுதி அற்றவனாய் இருந்தாலும் கூட நான் அவனுடைய வேண்டுதலை கேட்பேன், ஏனென்றால் அவன் விசுவாசம் பெரியது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று ஆச்சரியப்பட்டாரே. ஆச்சரியப்பட்டதோடு நின்று விடாமல் அற்புதமும் செய்தாரே. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சில காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கான பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், தகுதி இல்லாமல் இருக்கலாம், அவ்வளவு போதுமான ஜெபம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் விசுவாசம் மாத்திரம் இதை போல பெரியதாய் இருக்குமானால், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வாழ்க்கை மாறும் என்று இவ்வளவு பெரிய விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால், தகுதியே இல்லை என்றாலும் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வது நிச்சயம் என்பதை நான் இந்த நாளில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். தேவஜனமே, நிச்சயம் சில காரியத்திற்கு ஆண்டவர் சில தகுதிகளை எதிர்பார்ப்பார், உண்மைதான். ஆனாலும் தகுதி எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் முக்கியம் விசுவாசம் என்பதை மறந்து போகாதீர்கள். இன்றைக்கும் எனக்கு அது இல்லையே, இந்த தகுதி இல்லையே என்று உங்கள் தகுதியை பார்த்து புலம்புவதை விட்டுவிட்டு, நீங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்து, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்க்கை மாறும் என்று இந்த மாதத்தில் மீதம் இருக்கிற நாட்களில் அறிக்கை செய்து பாருங்கள். உங்கள் விசுவாசத்தை பார்க்கிற அவர் ஆச்சரியப்படுவார் என்றால் உங்களுக்கு அற்புதம் செய்வது நிச்சயம். இனி தாமதமில்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்